ஹாய், ஹலோ ஆல். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து சிக்கன் பிரியாணி. எல்லாருக்கும் ரொம்ப 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 புடிச்ச பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போறோம். ஸோ, இந்த பிரியாணி ரெசிபி நான் நெறைய ட்ரை பண்ணியிருக்கேன். ஆ பட் நெறைய ட்ரை பண்ணாலும், ஏதோ ஒரு மிஸ்ஸிங் எவ்ரி டைம் எனக்கு ஏதோ ஒண்ணு வந்துட்டே இருக்கும். ஏதோ ஒண்ணு குறையுதுடா அப்படின்ட்டு. ஸோ, அந்த மாதிரி என்ன குறைஞ்சதுன்னு நான் இன்னைக்கு அத கண்டுபிடிச்சு சரி பண்ணியிருக்கேன். அந்த டிப்ஸ் நான் உங்களுக்காக சொல்றேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 200 எம்எல் ஆயில் வந்து பிரியாணி பாத்திரத்தில ஊத்திக்கோங்க. தென் அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை ஆம் ஆட் பண்ணிக்கலாம். ஒண்ணு ஒண்ணா ஆட் பண்ணிட்டு, அத ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, ஆனியன் போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து 1 கிலோக்கு 400 கிராம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 400 கிராம்னா என்னன்னா, அளவா பார்த்தீங்கன்னா, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், அ ஒரு 6 வெங்காயம் போட்டிங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். இத நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதில ஒரு முக்கியமான விஷயம், பிரியாணியோட பெரிய சீக்ரெட் என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு வெங்காயம் நல்லா ப்ரௌனா வதங்கணும். அப்படியே நறுக்கு நறுக்குன்னு இல்லாம, ஒரு டிரான்ஸ்பரன்ட் கன்சிஸ்டன்சி இல்லாம, ஒரு ப்ரவுன்ல இருந்தா தான் நல்லாயிருக்கும். தென் அதுக்கப்புறம் ஒரு பிடி கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஏன் கொத்தமல்லி முன்னாடியேன்னா, அது ஆயில்ல ஃப்ரை பண்ணும்போது அதோட ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். அது அத வதக்கிட்டு, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புடி புதினா வந்து போட்டிருக்கேன். ஸோ கொத்தமல்லி, புதினா 2த்தையும் எண்ணெயில நல்லா வதக்கிட்டு, அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம போட்டுக்கலாம். நல்லா வதக்கிருங்க. புதினா, கொத்தமல்லி 2த்தையும் நல்லா வதக்கிருங்க. வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம அடுத்தது போடுறோம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் எவ்வளோ அப்டின்னா, 150 கிராம் 1 கிலோவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணணும். ஸோ அதை எப்படி நான் அளக்குறது அப்டின்னா, நம்ம கை இருக்குல்ல, நம்ம 5 விரலும் அடக்குன மாதிரி ஒரு 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 கை அளவுக்கு ஃபுல்லா அள்ளினீங்கன்னா, 1 கிலோவுக்கு உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும் நார்மலா. ஸோ எனக்கு இந்த மாரி தான் சொல்லிக் குடுத்தாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்கிரலாம். வதக்கிட்டு அந்த ரா ஸ்மெல் போற அளவுக்கு வதக்கிட்டு, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மிளகாய்த்தூள் தான் போடணும். ஸோ மிளகாய்த்தூள் வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் மிளகாய்த்தூள், அதாவது சிகப்பு மிளகாய்த்தூள் சொல்லுவாங்க. எதுவும் மிக்ஸ் ஆகாம வெறும் பிளெயின் மிளகாய்த்தூள். அது வந்து உங்களுக்கு என்ன பிராண்ட் ஓகேவோ அத நீங்க வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு நார்மலா 1 கிலோவுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டிங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். ஸோ நான் இன்னைக்கு என்ன பண்ணேன், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூளும், 1 டேபிள் ஸ்பூன் அ பிரியாணி மசாலாவும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு கொஞ்சம் காரம் கம்மியா தான் சாப்பிடுவேன்றனால நான் கம்மியா போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தி சாப்பிடுவீங்கன்னா 1லேருந்து 1 1/2 டேபிள் ஸ்பூன் நீங்க மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் நீங்க பிரியாணி மசாலா ஆட் பண்ணிங்கனாலும் கரெக்ட்டா இருக்கும். ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிருக்கலாம். வதக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, தயிர் வந்து 200 எம்எல் தயிர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இத நல்லா மிக்ஸ் பண்ணும்போதே ஒரு சூப்பரா ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா, நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தக்காளி ஆட் பண்ணலாம். தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா, 400 கிராம் சேம் வெங்காயம் எவ்வளோ போட்டோமோ, அதே மாதிரி 400 கிராம் தக்காளி. அளவுல அ மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 6 தக்காளி உங்களுக்கு இது கரெக்ட்டா இருக்கும். 1 கிலோக்கு 6 தக்காளி. அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, நீங்க சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சால்ட் தேவைப்படும். நான் 1 ஸ்பூன் ஆல்ரெடி போட்டுட்டேன். போட்டுட்டு தட்டு போட்டு மூடிட்டு, ஒரு 5 மினிட்ஸ் சிம்லயே வச்சீங்கன்னா நல்லா மசிஞ்சிருக்கும். இப்போ எடுத்து நல்லா கிளறி குடுப்போம். கிளறி விட்டுட்டு தக்காளியெல்லாம் நல்லா மசிச்சு விட்டுறலாம். மசிச்சு விட்டுட்டு, அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். ஸோ 1 கிலோ அரிசிக்கு வந்து நம்ம எவ்வளோ தண்ணி ஆட் பண்ணுறோன்னா, 1 லிட்டர் 300 எம்எல் தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்ட்டா இருக்கும். ஸோ 1 லிட்டர்ன்றது நான் பாட்டில்ல அளந்துட்டேன் 1 லிட்டர் பாட்டில். 300 எம்எல்ன்றது வந்து அரை அதில பாதி இருக்கும். அத விட கொஞ்சம் கம்மி ஒரு 300 எம்எல் அந்த மாதிரி நான் கணக்குக்கு 1 300
1 லிட்டர் 300 ml தண்ணி ஊத்திட்டு மூடி வச்சுட்டேன். இப்ப நல்லா சிம்ம ஃபுல்லா வச்சுட்டு, அதாவது ஃப்ளேம ஃபுல்லா வச்சுட்டு நல்லா கொதி வரும்போது சிம் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. ஸோ 10 மினிட்ஸ் கழிச்சு நான் தொறந்திருக்கேன். நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இது ஏன் நம்ம ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டோம்னா, தக்காளி எல்லாம் நல்லா உள்ள குக் ஆயிருக்கும். இந்த பச்சை மிளகாயோட ஃப்ளேவர்லாம் நல்லா அதில இறங்கியிருக்கும். ஏன் இன்னும் நான் சிக்கன் போடவே இல்லன்னு பார்க்குறீங்க. ஸோ நம்ம இனிமே தான் சிக்கன் ஆட் பண்ண போறோம். ஏன்னா சிக்கன் வந்து ரொம்ப குக் ஆச்சுன்னா, அது ரொம்ப ஹார்டா ரஃப் ஆயிரும். ரப்பரி ஆயிரும். ஸோ அதனால நம்ம சிக்கன் வந்து நம்ம ஆட் பண்ணல. ஸோ சால்ட் டேஸ்ட் பண்ணிட்டு, சால்ட் இங்க நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு சிக்கன் ஆட் பண்ணிருங்க. ஸோ 1 கிலோ அரிசிக்கு நான் 1 கிலோ சிக்கன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு சீக்ரெட்ன்னு நான் சொன்னேன். என்னோட ரெசிபி நான் நெறைய ட்ரை பண்ணேன். எனக்கு சரியா வரல. பட் இந்த தடவ தான் கரெக்ட்டா வந்துச்சுன்னு நான் சொன்னேன். அந்த சீக்ரெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் வாங்கும்போது ஸ்கின்னோட வாங்குங்க. ஸ்கின்னு சில பேருக்கு பிடிக்காது. அதனால ஸ்கின் எடுத்துட்டு வாங்குனா, அதோட டேஸ்ட் நமக்கு கிடைக்காது. ஸோ ஸ்கின்னோட ஒரு தடவ போட்டு செஞ்சு பாருங்க. எப்படி இருக்குன்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ ஸோ இந்த வாட்டி நான் ஸ்கின்னோட தான் போட்டிருக்கேன். போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் தான் இத நான் குக் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு 5 நிமிஷம் தான். அதுக்கு மேல நம்ம குக் பண்ண தேவையில்ல. 5 நிமிஷம் குக் பண்ணிட்டு, அடுத்தது அரிசி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதுக்கு பாஸ்மதி ரைஸ் பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, யூனிட்டின்ற பிராண்டு தான் நான் வாங்கியிருக்கேன் லூஸ்ல. ஸோ அது வந்து நல்லா சாப்பாடு நல்லா நீள நீளமா வரும். அரிசி ஃபுல்லா போட்டுட்டு, தண்ணிய வடிச்சுட்டு அரிசி ஃபுல்லா போட்டுட்டு, ஜஸ்ட் இப்படி நகர்த்தி விட்டா போதும். நீங்க ஃபுல்லா போட்டு கிளறவே வேணாம் அரிசிய. ஜஸ்ட் அந்த உள்ள இருக்கிற சிக்கன நீங்க நகர்த்தி விட்டீங்கன்னா, அரிசி எல்லாம் உள்ள இறங்கிரும். இந்த மாதிரி நகர்த்திட்டு, நீங்க தட்டு போட்டு மூடிடலாம். இப்ப நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சோன்னே, இந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, அரிசிக்கும், தண்ணிக்கும் இப்ப ஈக்குவலா வந்திருக்கு. பட் ரைஸ் இன்னும் ஃபுல்லா குக் ஆகல. ஆனா தண்ணி ஃபுல்லா ஓரளவுக்கு ஃபுல்லாவே வடிஞ்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா இதுதான் கரெக்ட்டான ஸ்டேஜ் நம்ம ரைஸ தம் போடுறதுக்கு. நல்லா வந்து அரிசிய நல்லா தட்டி சமமா ஆக்கிருங்க. நல்லா சாதத்த அழுத்தி விட்டுருங்க. நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டுட்டு, அரிசி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா குக் ஆகல. தெரியுதுங்களா? ஒரு 50% தான் குக் ஆயிருக்கு. இன்னும் ஃபுல்லா குக் ஆகல. பட் பேலன்ஸ் வந்து 50% வந்து பார்த்தீங்கன்னா, தம்ல தான் குக் ஆக போது. ஸோ இப்ப இந்த ரைஸ இறக்கி வச்சுட்டு, வீட்ல உங்ககிட்ட வந்து பழைய தோசை தவா ஏதாவது இருந்ததுன்னா, இந்த மாதிரி அத வச்சு நல்லா ஹீட் பண்ணிருங்க. ஃபுல்லா ஹீட் பண்ணிட்டு, அது மேல வந்து நீங்க இந்த ரைஸ் எடுத்து வச்சிரலாம். ஸோ இந்த ரைஸ் எடுத்து வச்சுட்டு, தட்டு போட்டு மூடிக்கலாம். ஸோ தட்டு போட்டு மூடும்போது என்னன்னா, ஒரே ஒரு டிப்ஸு, ஆ நீங்க தம் போடும்போது அதில அந்த ஆவி பட்டு தண்ணி திரும்பி வந்து சாதத்திலேயே தண்ணி வந்து விழும். ஸோ அது ஒரு மாதிரி தண்ணி விழுந்தா சாதம் ஒரு மாதிரியா இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு டிப்பு. தட்டுல இந்த மாரி ஒரு காட்டன் துணி ஏதாவது பெருசா இருந்துச்சுன்னா, அந்த தட்டுல போட்டு கவர் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நீங்க வச்சீங்கன்னா, ஸோ அதுலேருந்து ஹீட்லேருந்து வர தண்ணி வந்து இந்த துணியே வந்து அப்சர்வ் பண்ணிரும். ஸோ டைரக்ட்டா சாப்பாட்ல போய் தண்ணி வந்து விழாது. ஸோ வச்சுட்டு இது மேல இது மாதிரி ஏதாவது ஒரு வெயிட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கரெக்ட்டா ஒரு 10 டூ 15 மினிட்ஸ் நம்ம இத வந்து தம் போடலாம். சிம்ல வச்சுட்டு ஃப்ளேம குறைச்சிடணும். குறைச்சிட்டு 10 டூ 15 மினிட்ஸ் வச்சிடலாம். நான் கரெக்ட்டா 15 மினிட்ஸ் வச்சிருக்கேன். வச்சுட்டு நான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஸோ ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆ ஓகே சூப்பர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி கொஞ்சம் கூட இல்ல. நான் செக் பண்ணும்போது உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் கூட இல்ல. ரைஸ் அவ்ளோ உதிரி உதிரியா வந்திருக்கு. நம்ம வச்ச தண்ணி வந்து அவ்ளோ பெர்ஃபெக்ட்டா இருந்தது. ஸோ நீங்க வந்து கரண்டி வச்சுட்டு நல்லா சைட்ல வந்து நல்லா கலரி சாதத்த திருப்பி போட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதில தண்ணி அடியில இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிரும். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. உங்களுக்கு வந்து நீங்க தண்ணிய வந்து செக் பண்ணிக்கோங்க. சாதத்த இப்டி பெரட்டி விட்டு செக் பண்ணுங்க. கரெக்ட்டா இருந்துச்சுன்னா, ஓகே. தண்ணி இருந்துச்சுன்னா, திரும்பி சிம்ல வச்சு ஒரு 5 மினிட்ஸ் விட்டீங்கன்னா, உங்களுக்கு அது பெர்ஃபெக்ட்டா ஆயிடும். ஸோ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். ரைஸ் எவ்ளோ பெர்ஃபெக்ட்டா உதிரி உதிரியா வந்திருக்குன்னு. கொஞ்சம் கூட தண்ணி இல்ல. இது எனக்கு கரெக்ட்டா இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் இருந்துச்சுன்னா, ஒரு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா ஒரு 5 மினிட்ஸ் தம்ல போடுங்க. பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு, உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ. பாய்.